பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பண்றோம்னு பாக்குறீங்களா? நம்ம வெட்டிவேர் ஆயில் அண்ட் பயோ என்சைம் சோப்பு செய்யறோங்க. அந்த வேணுங்கிற பொருட்களை பூரா பாருங்க, இது போல எடுத்து வச்சிருந்துங்க. இதுக்கு என்னென்ன அளவுகள் கொடுக்கறோம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா கொடுக்கறோங்க. ஏன்னா நம்ம எவ்வளவுதான் குவாலிட்டியா செஞ்சாலும் அதோட அளவுகள் மிக மிக முக்கியங்க. துல்லியமா இருக்கணுங்க. அப்பதான் நமக்கு சோப்பு கரெக்டா வரும். சரிங்க, என்னென்ன அளவுகள் பாத்திரலாங்களா? தேங்காய் எண்ணெய் 550 கிராம். அடுத்தது பாருங்க வெண்ணெய் 50 கிராம். அதுக்கு அடுத்தது பாருங்க விளக்கெண்ணெய் 50 கிராம். பாருங்க, இதுதான் வெட்டிவேர் ஆயில். வெட்டிவேர் ஆயில் எவ்வளவுன்னு பாக்குறீங்களா? 350 கிராம். எல்லாமே கிராம் கணக்குங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது பாருங்க, இது பயோ என்சைம். பயோ என்சைம் பண்ணிருக்கிறோம் நம்ம, வேற யாருமே கிடையாதுங்க. வெட்டிவேர்ல இதுவரையிலுமே யாருமே பயோ என்சைம் பண்ணது கிடையாதுங்க. நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்க வாசனை திரவியம். அடுத்தது பாருங்க இங்க என்னன்னு பாக்குறீங்களா? காஸ்டிக் சோடா. இதுக்கு அளவுகள் என்னன்னு பாக்குறீங்களா? 175 கிராம் காஸ்டிக் சோடா, 300 கிராம் ஆர்ஓ வாட்டர் கலந்து வச்சிருக்கிறோங்க. ஏன்னா 50 கிராம் நம்ம என்சைம் சேர்க்கறதுனால நம்ம வச்சிருக்கிறோம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. சரிங்க, இது நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கறத கிளீனா பிராக்டிகலாவே பாத்துறலாங்க. அதுக்கு முன்னாடிங்க, நீங்க சோப்பு செய்யறீங்களா? செய்யுங்க, தாராளமா செய்யுங்க. சேஃப்டி பர்பஸ் முக்கியங்க. என்னன்னு பாக்குறீங்களா? கேப் போட்டுக்கணுங்க, கிளவுஸ் போட்டுக்கணும். இதெல்லாம் மஸ்ட். அதுக்கப்புறம் சிலிக்கான் மோல்டுக்கு உள்ளார வேக்ஸ் தடவி இருக்கணுங்க. பண்ணுனாதாங்க நல்லா இருக்கும். சரிங்க, இது அளவுகள் பூராமே எடுத்து சொல்லி இருக்கிறோம். பாருங்க, இது எல்லாமே ஒண்ணா கலந்துக்கலாங்க. கலந்துட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம பிளெண்டர் இதை மிக்ஸ் பண்றதுக்கு மட்டும் நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா சோப்பு கலக்கிறதுக்கு நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ண கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம கரையும் தன்மை குறையுங்க. கரையும் தன்மை குறையணும் அப்படின்னா நம்ம கையில தாங்க பண்ணணும். வாங்க சோப்பு செய்யலாம். நம்ம தேங்காய் எண்ணெயை ஒண்ணா ஊத்திரலாங்க. எடுத்து ஊத்துங்க. தேங்காய் எண்ணெய் சுத்தமா இருக்கணுங்க, ரொம்ப முக்கியங்க. அப்பதாங்க கிளிசரின் கண்டென்ட் நமக்கு தேவையான அளவுக்கு இருக்கும். மாய்ஸ்சரைசிங் அதான் மெயினான பொருள். அடுத்தது வெண்ணெய் 50 கிராம் வெண்ணெய்ங்க. பசு வெண்ணெயா இருந்தாலும் சரி, அல்லது மார்க்கெட்ல விக்கிற அமுல் பட்டர் அல்லது ஆவின் பட்டர், எந்த பட்டரா இருந்தாலும், ஆரோக்கியா பட்டர், எந்த பட்டரா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. வெறும் 50 கிராம் மட்டுமே. அதுக்கு அடுத்தது விளக்கெண்ணெய் ஊத்துனுங்க. விளக்கெண்ணெய் நம்ம எதுக்கு தெரியுங்களா? விளக்கெண்ணெய் மாய்ஸ்சரைசிங்க்கு நம்ம சேர்க்கிறோம். அந்த விளக்கெண்ணெய் 50 கிராம் சேர்க்கணுங்க. நம்ம உணவுக்கு பயன்படுத்துறதே தான் இருக்கணும். அதான் ரொம்ப குவாலிட்டியா இருக்குங்க. அடுத்தது வெட்டிவேர் ஆயில்ங்க. வெட்டிவேர் ஆயில் நம்ம சேர்த்துருக்கிறோங்க. எல்லாம் எடை போட்டு சேர்க்கணுங்க. அப்பதாங்க தரமா இருக்கும். அதுக்கு அடுத்தது பயோ என்சைம். பாருங்க, ஒரு கிலோவுக்கு நம்ம வெறும் 50 கிராம் தான் சேர்க்கிறோம். நம்ம இதுக்கு மட்டும்தாங்க பிளெண்டரை யூஸ் பண்ணணும். நேர்களே, இப்ப பாருங்க, நம்ம பிளெண்டர் போட்டு நல்லா கலக்கியாச்சு. கலக்கினதுக்கு அப்புறம் நம்ம வடிகட்டணும். வடிகட்டினாதான் அதுல இருக்குது ஏதாவது பார்ட்டிகல்ஸ் இருக்குங்க. அந்த பார்ட்டிகல்ஸ் பூராமே நமக்கு இதுல தான் தேங்கிக்கும். அதுக்காக தான் எப்போ பண்ணினாலும் நம்ம வடிகட்டிட்டு தாங்க பண்ணணும். இங்க பாருங்க, பார்ட்டிகல்ஸ் சின்ன சின்னதா இருக்குது பாத்தீங்களா? இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதுக்காக தான் நம்ம வடிகட்டுறது. நேர்களே, இப்ப பாருங்க, எல்லாம் முடிச்சாச்சுங்க. இதுக்கு பிறகு நம்ம கலக்கிறது தான் மிகப்பெரிய வேலை. அதை தான் பண்ணணுங்க. அதுக்கு பாருங்க, பிளெண்டர் யூஸ் பண்ண கூடாதுங்க. இதை தாங்க யூஸ் பண்ணணும். அப்பதான் தரமா இருக்கும். அதே மாதிரிங்க, இந்த ஊத்துறது மெலிசா ஊத்துனுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். பாத்தீங்களா? கலர் முதல்ல எப்படி இருந்தது, இப்ப எப்படி மாறுது பாருங்க. நாங்க பண்றோங்கிறதுக்கோசரம் நீங்களும் கிளாஸ்ல பண்ண வேண்டாங்க. நீங்க பிளாஸ்டிக்ல பண்ணுங்க போதும், அல்லது எஸ்எஸ்ல பயன்படுத்துங்க. அதே மாதிரி கேஸ்டிக் ஊத்துறது வடிகட்டிட்டு தான் ஊத்தணும். வடிகட்டாம ஊத்தக்கூடாது. எவ்வளவு நேரம் கலக்கணும்னு பாக்குறீங்களா? கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல கலக்கணுங்க. குறைஞ்சது 35 நிமிஷம், 40 நிமிஷம், ஏன் 45 நிமிஷம் கூட ஆகுங்க. பாருங்க, இந்த காஸ்டிக் சோடா நம்ம ஊத்தி இருக்கிறோம். ஊத்துனதுக்கு பிறகு பாருங்க, இந்த வெள்ளை கலர்ல அந்த லேயர் இருக்குது பாத்தீங்களா? இதுதான் நம்ம சோப்புல வெள்ளைன்னு வருது பாத்தீங்களா? அது வர்றதுக்கு காரணம் இதுதாங்க. காஸ்டிக் சோடாவோட அந்த இதை வடிகட்டிட்டு நம்ம ஊத்தணுங்க. பாருங்க, இதே போல நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும். ஒன்னு கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸ்ங்க. ஒரு 20 நிமிஷம், 25 நிமிஷம் அல்லது ஒரு 30 நிமிஷம் பதம் வர்றதுக்கு அப்புறம் மறுபடியும் பார்க்கலாங்க. நேர்களே, இப்ப பாருங்க, ஒரு 40 நிமிஷத்துக்கு மேல ஆயிருக்குதுங்க. இப்ப பாருங்க, இந்த டென்சிட்டி எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா? பாருங்க, இந்த கலக்கிறது எப்படின்னு பாத்துக்குங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா தான் நமக்கு குவாலிட்டியா இருக்குங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா பாத்தீங்களா, இந்த மாதிரி உளுத்தங்கஞ்ச மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு தரமா இருக்குங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம பர்ஃபியூம் ஊத்தணுங்க. பர்ஃபியூமோட அளவு என்ன தெரியுங்களாங்க? 30 கிராமுங்க. மிக அற்புதமா வந்திருக்குதுங்க. இப்ப பாருங்க, எடுத்து இதுல ஊத்திரலாம், மோல்டர்ல ஊத்திரலாம்.
நேர்களே இங்க பாருங்க, மிக அற்புதமா வந்திருக்குதுங்க. எத்தனை சோப்பு வந்திருக்குன்னு பாக்குறீங்களா? 17 சோப்பு வந்திருக்குதுங்க. இது போலதான் நீங்க வீட்டுல செய்யணுங்க. சரிங்க, செய்ய முடியல ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த அளவுகள்ல செய்ய முடிஞ்சா நீங்க செஞ்சு பயன்படுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க எங்க கிட்ட கேளுங்க, நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். எப்படி கேட்கறதுன்னு பாக்குறீங்களா? கீழே வந்து 2 நம்பர் கொடுத்துருக்கிறோம். இந்த நம்பர்ல சோப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு அனுப்பி வைப்போங்க. இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம். அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.